வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. மேல்மலையனூரை பொறுத்த வரைக்குங்க, அந்த அம்மாவுடைய கோயிலில் மட்டும் லெமன் சாதம், புளி சாதம் அந்த மாதிரி தொன்னையில் தருவாங்க பிரசாதம்ன்றது. ஆனால் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துறதுன்றது அந்த அம்மாவுக்கு என்னென்னாங்க, கறி சோறு அன்னதானங்கள் போடுவாங்க. ஏதாவது எப்படின்னா, அவங்க ஒரு வேண்டுதல் வைப்பாங்க, அது பழிச்சுதுன்னா நடந்ததுன்னா, அதான் உனக்கு கறி சோறு அன்னதானம் போடுறேன் அப்படின்ட்டு ஆடோ கோழியோ ஏதோ ஒரு கறி சோறு அன்னதானம் போடும்பொழுது அவங்க சொல்லப்படுற ஐதீகம் என்னென்னாங்க, அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி அந்த கறி சோறை வாங்கி சாப்பிட ஏதோ ஒரு ரூபம் கொண்டு கண்டிப்பாக அந்த இடத்துல நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அம்மா அசைவ பிரியை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பலி பிரியை, அசைவ பிரியைன்னு தெரியும். முக்கியமாக அந்த அம்மாவுக்கு அதாவது கும்பச்சோறு போட்டால் கூட அந்த அம்மாவுக்கு கருவாடு, முட்டை அந்த மாதிரி அசைவங்கள் போடுவாங்க. அந்த மாதிரி கறி சோறு அன்னதானங்கள் போடும்போது அந்த அம்மா துடியாக அந்த இடத்துல நிற்பா அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. நிறைய பேர் பொங்கல் வச்சு, சக்கரை பொங்கல் அதெல்லாம் வச்சு கொண்டு போய் அந்த அம்மாட்ட படைப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் கறி சோறு அன்னதானம் போடும்போது அந்த அம்மாவே வருவா அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் அந்த மாதிரி அந்த அம்மாட்ட ஆக வேண்டியது இருந்தால், இந்த மாதிரி ஆத்தா நான் கறி சோறு அன்னதானம் போடுறேன் அப்படின்ட்டு வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக அந்த விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மலையனூர் அங்காளிக்கு பிடித்தது அந்த மாதிரி அசைவ உணவு அப்படின்னு சொல்கிறாங்க.